ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த ரூமில் தான் வந்து ஸ்டே வந்து பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே வந்து கீழே வந்து வேன் வந்து நிற்கி. ஸோ அந்த வேனுக்கு வந்து போகிற வழியில் வந்து வியூ வந்து சூப்பராக வந்து இருக்கும். அப்படியே வந்து நானும் ஃப்ரெண்டும் தான் வந்து போகிறோம். அங்கேருந்து தண்ணி டேம்ல இருந்து வளைஞ்சு வர்றது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதையும் நான் வந்து நாங்கள் தங்கியிருக்கிற அந்த பிளேஸ் வந்து வால்பாறையில் இல்லை, வால்பாறையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கு. சோலையார் டேம்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் மொத்த வியூ. இப்போ மேலே நம்ம டேமுக்கு மேலே நின்று உங்களுக்கு வந்து காட்டியிருந்தேன். இது வந்து டேமுக்கு கீழே அப்படியே அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிஞ்சு வருது. அந்த சைடு வியூ இருக்குங்க. இல்லை எல்லாமே ஓப்பன் பண்ணோன்னா எப்படி போயிருக்கோன்னா எவ்வளோ பெருசாக இருக்கு. இந்த வாட்டருடைய ஹை ப்ரெஷரே இந்த இடத்துல தான் இருக்கும். என்ன இதுதான் மொத்த சோலையார் டேமுடைய வியூ. கீழே ஒரு பார்க் வந்துருக்கு. அது க்ளோஸ்டு தான் இருக்குது. இந்த க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிற பார்க் ஓப்பன் பண்ணால் ஒரு பெனிஃபிட் வந்து இருக்குது. என்னென்னா அந்த தண்ணி வழியிறதுக்கு பக்கத்தில் வரைக்கும் ஒரு பாதை வந்து போகும். அங்கே பக்கத்தில் நின்று பார்க்கலாம். பட் இது வந்து க்ளோஸ் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஏசியாலேயே மிக ஆழமான டேம் அப்படின்னா அது வந்து சோலையார் டேம் தான் 2வது இடத்துல வந்து இருக்குது. தண்ணி எப்படி வருவாங்க. இதுதான் மொத்த வியூ. நம்மளே ஹைட்டில் தான் யார் இருக்கோம். இங்கே எட்டி பார்த்தா தெரியுது. ஒன்று பண்ணலாம். இது திறந்தாங்கன்னா அங்கே மேலே ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த இதை ஓப்பன் பண்ணால் அப்படியே மேலே ஏறி அங்கே போகலாம். பக்கத்துலேயே பார்க்கலாம். பாருங்க அப்படியே இது வந்து கீழே கூடி வந்து இந்த பாலத்துக்கிட்ட இருக்குது. இந்த பாலமே சரியான ஹைட்டில் இருக்குங்க. இது ஒரு பிரிட்ஜு. ஆப்போசிட் மிஸ்ட்டை மட்டும் பாருங்கள், ஒன்றுமே தெரியல. அப்படியே தண்ணி அடிச்சுட்டு போகும். ஒரு ஃபுல் மிஸ்ட். கொஞ்ச நேரத்தில் சரசரன்னு இறங்கிடுது. தெரியுதா? ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும். ஸோ நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஸ்டே. ஏன்னா நம்ம தங்கியிருக்கிற ரூமுக்கு வெளியே வந்தாலே இந்த சைடு கூடி வந்து தண்ணி போகிறது அது அப்படி ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த இடம் வந்து தண்ணி ஓடுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் தூங்குகிற நேரம், எப்போவும் வெளியே உட்காந்து நம்ம சாப்பிட்ற நேரம், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் வந்து நம்மளுடைய ஹோட்டல். இது ஒரு ரூமு. ஸோ இதில் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10 பேர்கிட்ட வந்து தூங்கலாம். நான் ரெடி ஆகிட்டேன். அடுத்து நம்மளுடைய ட்ராவல் வந்து அத்திரப்பள்ளியை பார்த்து போக போகுது. ஸோ எல்லோரும் பேக் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. காலையில் வந்து டிஃபன் வந்து காம்ப்ளிமெண்ட்லேயே வந்து வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரூம் அந்த சைடு வந்துருக்கு. இந்த சைடு தான் வந்து ஃபுட் எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கான ஒரு பிளேஸ் வந்து இருக்குது. சூப்பராக இருக்கும். இது ஒரு குட்டி ரூம் தான். இதில் ஒரு 8 பேர்கிட்ட வந்து தூங்கலாம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளுடைய பயணம் அத்திரப்பள்ளியை நோக்கி ஸ்டார்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டாக வந்து காட்டுறேன். ஸோ இப்போ தான் வந்து கேரளாவுடைய செக் போஸ்ட்டில் வந்து நிற்கிறோம். செக் போஸ்ட்டில் வந்து ஒரு ரெசிப்ட் மாதிரி வாங்கிட்டு நம்ம அப்படியே உள்ளே வந்து ட்ராவல் பண்ணிட்டு தான். இது வந்து அத்திரப்பள்ளி போகிற வந்து இடம். ஹாய் ஜேம்ஸ் அண்ணே. நிறைய வீடியோஸில் வந்து நம்ம கூட வந்து ட்ராவல் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம போக வேண்டிய அதை இங்கே வந்து என்ட்ரியை போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து உள்ள போக வேண்டியதான். வாங்க போகலாம். செக் போஸ்ட்லாம் முடிஞ்சிட்டுனாங்க. பட் இருந்தாலும் டக்குன்னு ஒரு செக் போஸ்ட் வந்தோடனே எனக்கு வந்து
என்னடா இங்கே நிப்பாட்டி செக் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு. போனதுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து வளைச்சல் வாட்டர் ஃபால்ஸுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட்டுங்க. இந்த செக் போஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் வந்து இருக்கும். ஸோ திருப்பள்ளிக்கு முன்னாடி 5.5 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் வந்து பண்ணியிருக்கோம். டிக்கெட் எடுத்துட்டு உள்ளக்கு வந்து போகணும். ஸோ ரெண்டுமே வந்து சேம் டிக்கெட் தான். இதுதான் செக் போஸ்ட். டிக்கெட் வந்து எடுத்தாச்சு, வாங்க உள்ளே போகலாமா? ஸோ இங்கே எடுக்கிற டிக்கெட்டை அத்திரைப்பள்ளிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னங்க வாட்டர் ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ரிவருக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிங்களா? இப்படி தான் நானும் நம்பி வந்தேன். இதை தான் இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏரியாவில் குற்றாலத்தெல்லாம் குளிச்சவங்களுக்கு இதெல்லாம் வந்து வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஸோ அத்திரைப்பள்ளிக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபால்ஸில் வந்து நிப்பாட்டியிருக்கோம். ஸோ 5.5 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸு. இது என்னமோ வச்சப்பாறையோ வாழாப்பாறையோ ஒரு இது. நான் அதை வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் வந்து பண்ணுறேன். வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்க. இது அப்படியே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு ஃபால்ஸ் அப்படி இருக்கு. ஆனா இதுல வந்து குளிக்க வந்து அலௌட் வந்து கிடையாது. ஆனா வியூ வந்து அவ்வளோ அழகா இருக்கு. அதாவது இயற்கையோட இணைஞ்சு பயணம் செய்யறது வந்து மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய நிறைய அமைதியும் இன்பத்தையும் வந்து கொடுக்கும் அப்படிங்கறது வந்து நேச்சர் லவ்வரா எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பான முறையில அத்திரைப்பள்ளி ஃபால்ஸ் வரீங்கன்னா முன்னாடி செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே இந்த இது வந்துருக்கு. செக் போஸ்ட்ல நீங்க என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து இது பாத்துக்கலாம். அதாவது தமிழ்நாடு பார்டரு, கேரளா பார்டர்லாம் தாண்டிட்டு உள்ளக டிராவல் பண்ணி வரணும். கிட்டத்தட்ட ஒரு 3 hours கிட்ட டிராவல் வந்து பண்ணி வரணும். வந்தீங்க அப்படின்னா இங்க அத்திரைப்பள்ளிக்கு முன்னாடி ஒரு 5.5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி ஒரு செக் போஸ்ட் உண்டு. அதுல வந்து டிக்கெட் வந்து பிரைஸ் வந்து 60 rupees. ஸோ நாங்க பேக்கேஜ்னால வர்றதுனால அது வந்து இதுக்குள்ள வந்து கவர் வந்து ஆயிரும். ஸோ டிக்கெட் பிரைஸ் ஒரு நபருக்கு வந்து 60 ரூபா அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டல் வியூ. நாங்கள் டிக்கெட் எடுத்து வரதுக்குள்ளேயும் எங்கள் டீம் வந்து உள்ளக்க வந்து களத்தில் வந்து இறங்கிட்டாங்க. டிக்கெட் எடுக்காமல் சைடு வழி கூடி உள்ளக்க வந்து வந்துடலாம். பட் அவங்க வந்து இது வந்து சேவ் பண்ண தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் இங்கே டிக்கெட் எடுக்காமல் உள்ளக்க வந்தாலும் அத்திரைப்பள்ளியில் போய் டிக்கெட் வந்து எடுக்கணும். ஸோ இங்கே எடுத்திருந்த டிக்கெட்டை நம்ம அத்திரைப்பள்ளி உள்ளக்க போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக 60 ரூபா தான். இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே உள்ளக்க வரீங்கன்னா இங்கேருந்து பெரிய யார்டு மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே நடந்து இந்த தண்ணி குடி போயிட்டே இருக்கலாம். அத்திரைப்பள்ளிக்கு வந்து போனீங்கன்னா இந்த தண்ணி தான் அத்திரைப்பள்ளிக்கு வந்து வரும். ஸோ அதனால் வந்து முதல்ல இந்த இடத்துல இருந்துட்டு இந்த தண்ணி போகிற வழியிலேயே நீங்கள் இப்படி வாக் பண்ணி போனீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸை ஒட்டியே நிறைய வீடுகள் அப்படி வரிசையாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படி இயற்கையோடு கனெக்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு தான் நிறைய சந்தோஷப்படுவாங்க. ஸோ ஒரு நேச்சர் லவ்வராக இப்படி ஒரு வீடை கட்டி இங்கே நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன மாதிரி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஆசையாக இருக்கும். ஃபுல் வியூ பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த வியூ வந்து அவ்வளோ பிளசண்டா வந்தது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும். இதுல வந்து குளிக்கிறதுக்கு வந்து அலௌட் வந்து கிடையாது. பட் இருந்தாலும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு இங்க வந்து இயற்கை வந்து நல்லா ரசிச்சுக்கலாம். மீதி சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த வளைச்சல் வாட்டர் ஃபால்ஸுக்காகவே ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த தண்ணியும் வந்து முற்ற இடம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த சைடு எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். ஸோ ஒட்டுமொத்தமாக வர்ற அந்த தண்ணி அப்படியே அங்கே வந்து வியூ வந்து வேறு லெவலில் வந்து தெரியுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ ஆக மொத்தம் இந்த ரிவர், அது ஃபால்ஸுன்னு சொல்கிறாங்க, ரிவர்னு சொல்கிறாங்க, சூப்பராக வந்து இருக்குது. இதுவே இந்த இதில் இருக்குது அப்படின்னா அத்திரைப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட். நான் ஆல்ரெடி இந்த வீடியோஸ்லாம் பார்த்து ரொம்ப வைப் ஆகிட்டேன். பட் இருந்தாலும் ஓகே, ஜாலி பண்ணலாம், வைப் பண்ணலாம், வாங்க அப்படி போகலாம். இது மூங்கில் செஞ்ச ஒரு சின்ன பிரிட்ஜ் இங்கே முடிஞ்சிருச்சு. அடுத்து அத்திரைப்பள்ளிக்கு தான் போயிட்டுருக்கோம், வாங்க போகலாம்.
அத்திரப்பள்ளிக்கு வந்து என்ட்ரி வந்து ஆயாச்சு. என்ட்ரிலே வந்து நிறைய பேர் வந்து இந்த ரெயின் கோட் வித்துட்டு இருப்பாங்க. ஸோ எதுக்குடா தேவையில்லாமல் காசு செலவழிச்சிட்டு அப்படின்னு நினச்சிட்டு வாங்காமல் போயிடாதீங்க. மேலே இருந்து பார்க்கும்போது ரெயின் கோட்டு தேவைப்படாது. நீங்கள் கீழே இறங்கி போனீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் ஃபுல்லாக நனைஞ்சிருவீங்க. ஸோ அதனால் வந்து சிரமம் பார்க்காம ஒரு 50 ரூபாய்க்கு ரெயின் கோட்டை வந்து வாங்கிட்டு போயிருங்க. ஸோ கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். பக்கத்தில் போகிற மாதிரியே இருக்கும். பட் இருந்தாலும் மேலே ஏறணும், கீழே இறங்கணும், ஸ்டெப்ஸ் இல்லாமல் கொஞ்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் போயிட்டு வர மாதிரியான நடுவில் ஒரு சென்டர்லாம் வந்து சிமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் போகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னடா ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். போனதுக்கப்புறம் தெரியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது ஒர்த்து அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. வந்து ஃபால்ஸுடைய வந்து மேல் பகுதி. മഴ വന്ന സമയല്ലേ ஸோ வாக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் வாக் பண்ணணும். இது மேலே மேலே பார்த்துட்டு கீழே போகும். ஆமாம், இது கீழே போகலாம். கீழே தான் அது பக்கம் தான். இந்த இது கீழே டைரெக்டாக கீழே. ஆமாம், பார்த்து வரணும். அந்த வீடு பிடிக்கணும். இந்த வால்பாறை ட்ரிப்புன்னு சொன்ன உடனே நான் தலையாட்டுறதுக்கு ஒரே ரீசன் இந்த அத்திரப்பள்ளி தான். ஏன்னா இத்தனை கிலோமீட்டரை தாண்டி நம்ம வந்ததுக்கான ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு ரொம்ப ட்ரீம் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப நேரம் நான் ட்ராவல் பண்ணி இந்த வியூக்காண்டி தான் 2 days தாண்டி வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பான முறையில் எல்லாருக்குமே இந்த அத்திரப்பள்ளி அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேஸாக தான் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும். இதை பார்த்து அனுபவிக்கிறதுக்கு தான் அவ்வளவு மக்களும் இங்கே இருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். இதான் டோட்டல் வியூ. இதான் டாப் வியூ. டாப் வியூல வந்து தண்ணி வந்து ஹெவியா வந்து வருது. கீழே போனா வேற லெவலில் இருக்கும். மேலே முதல்ல வந்து இருக்கணும். ஸோ ரெயின் கோட்லாம் தேவையில்லை. இதுதான் இங்க பாருங்க, இதுதான் அத்திரப்பள்ளியுடைய உண்மையான வியூ. இத்தனை பேரும் நிக்கிறது இந்த வியூவை பார்க்கறதுக்காண்டி தாங்க. அவ்வளோ க்ரௌடு இடிச்சிட்டு முந்திட்டு முன்னாடி போய் நின்று அந்த பார்க்குற அந்த சுகம் இருக்குல்ல, அது அப்படி இருக்கும். அதை ஃபீல் பண்ணால் தான் தெரியும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு சின்ன வியூவாக தான் தெரியும். பட் அங்கே நின்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அவ்வளோ பிடிச்சிருந்தது. அந்த முதல் இடத்துல நின்று அந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நிறைய படத்துக்கான ஷூட்டிங்லாம் இந்த அத்திரப்பள்ளியில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்து ரசிக்கிறதுக்கான ஒரு டைம் இருக்குல்ல, அது எவ்வளோ நேரம் கொடுத்தாலும் பத்தாது. நான் நின்று பார்த்துட்டே இருப்பேன். கூப்பிடு, சொல்லு, என்ன சொல்லு. வாங்க இங்கே பாரு, பேசு. நம்ம எங்கே போயிருந்துருக்கோம்? டூர் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? எங்கே வாங்க வாங்க வாங்க. அத்திரப்பள்ளி ஃபால்ஸுக்கு கீழே போகிறதுக்கான ஒரு வழி வந்திருக்கும். முதல்ல நீங்கள் மேலே பார்த்துட்டு கீழே போங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ கீழே போகிற பாதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வயசானவங்க வர்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும், பார்த்துக்கோங்க. அத்திரப்பள்ளியோடைய அடுத்த வியூ வந்து உங்களுக்கு வந்து காட்ட வந்து போகிறாங்க. இந்த வியூ வேறு லெவலில் இருக்கும். எல்லோரும் இருக்காங்களா? இந்த வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, கேமராமேன்
ஸோ அங்கேருந்து சாரல் திருச்சி இங்கே வரைக்கும் வரும். நான் கிராஸ் பண்ணுற நேரத்தில் எல்லாரும் எப்படி எப்படி வீடியோ எடுப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் வந்து அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். நான் கைக்குள்ளே கூடிலாம் பூந்தெல்லாம் வர வேண்டிய சுச்சுவேஷனு. ஏன்னா அப்படி வந்து எல்லோரும் வந்து என்ஜாய் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஃபோட்டோஸ் தான் வளைச்சு எடுப்பாங்க. ஆனால் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து குளிக்கிறதுக்கு தானே எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இங்கே எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஃபீலு. குளிக்கிறதுக்கு முடியாது, பட் இருந்தாலும் வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பான முறையில் இதெல்லாம் அனுபவிக்கணும். இந்த வியூலாம் இருக்குல்ல, நான் இவ்வளோ நேரமும் இதெல்லாம் காட்டாமல் போகிறதுக்கு எதுக்கு அப்படின்னா, இங்கே இருக்கிற மக்களுடைய அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் எல்லாத்தையும் இடித்து தள்ளிட்டு போகிறது எதுக்குன்னு நினைக்கிங்க? இதுக்கு தான். ஒருத்து வருமா இவ்வளோ நாள் டிவி ஃபோனு எல்லாத்துலேயும் கேட்டுட்டு இருந்தது இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கேன். இது எப்படிங்க அப்படியே சொல்லிடுங்க. நான் தான் சரிங்க, நான் நேச்சரை ரசிக்க போகிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டு சொல்லிட்டு போயிருங்க.